சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கும்போது வக்ரம். அதே மாதிரி புதன். சுக்கிரன் வந்து ஒரு ராசி தள்ளி இதுவரைக்கும் போகக்கூடிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 48 டிகிரி வரைக்கும் அவர் வந்து சுக்கிரன் வந்து சூரியனை விட்டு தள்ளி போவார். 28லேருந்து 29 டிகிரி வரைக்கும் புதன் வந்து சூரியனை விட்டு தள்ளி போவார். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது தனித்த கிரகங்களாக இருக்கும்போது வக்ரங்கள் அதிகமாக வராது. சுக்கிரன்ட்டியோ புதன்ட்டியோ. சுக்கிரன் வந்து சூரியனோடு நெருங்கக்கூடிய காலமும் புதன் சூரியனோடு நெருங்கக்கூடிய காலம் தான் வக்ரத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர்த்த விடுத்து இப்போ இவங்களுடைய பார்வை வக்ர பார்வை அப்படின்றது இது ஒரு சந்தேகம் வந்துடும். சார் வந்து வக்ரமாகி வரும்போது பின்னோக்கி நகரும்ல, அப்போ பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் வந்து அதனுடைய பார்வையை வந்து 7ஆம் பார்வையாக கொடுக்குமா அல்லது நேர் இருக்கக்கூடிய ஒரே ராசிக்குள்ள இப்போ உதாரணமாக நம்ம இங்கே போட்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து மீன ராசியிலே இருக்கார். இங்கே வந்து ஒரு உச்ச சுக்கிரனாக இருக்கார் அல்லது வக்கரமாக இருக்கார். வக்கரமான நீச்சம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலாக வந்து அது அப்படி கிடையாது. இந்த சூரியனுடைய அமைப்பில் சுக்கிரனுடைய வக்ரத்தை வந்து அவ்வளவு வக்ரமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரமான உடனே நீச்சத்துக்கும் நீச்சமான சுக்கிரன் வந்து உச்சமான வக்ரத்துக்கும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டில் வந்து புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எடுக்க முடியாது. அடுத்த கிரகங்களுக்கு எடுக்கலாம். அடுத்த கிரகங்கள் என்னென்ன? இந்த குஜாதேவர்கள் வந்து 2 பேர் போயிட்டாங்க. அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், சனி இவங்களுக்கு தான் அந்த மாதிரி வந்து முழுமையான வக்ரத்தில் நீச்சமாகக்கூடியது அல்லது உச்சமாகக்கூடிய அமைப்பில் வக்ரத்தில் இருந்ததுன்னா மாறுபட்ட பலன்களை செய்வார்கள். அதாவது வந்து நீச்சமான குரு வக்ரமாகும் பொழுது அவர் உச்சத்தன்மையை அடைவார். நீச்சமான செவ்வாய் வக்ரமாகும் பொழுது அவர் உச்சத்தன்மையை அடைவார். நீச்சமான சனி வக்ரமாகும் பொழுது அவர் உச்சத்தன்மையை அடைவார். அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமாக எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதை ரொம்பவுமே வந்து தெளிவாக உள்ள நுழைஞ்சு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே குரு இங்கே வந்து உச்சமாகக்கூடிய குரு இந்த இடத்துல வந்து ஒரு வக்ரமாயிடுறார். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? நீச்சத்தன்மையை உள்ள குரு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. குரு வக்ரமாகக்கூடிய தன்மை இங்கிருந்து சூரியன் இங்கே வரும்பொழுது வக்ரத்துக்கு ஆரம்பிப்பார். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 130 டிகிரிக்கு சூரியன் வரும்பொழுது வக்ரத்தில் ஆரம்பிப்பார். பின்னோக்கி நகர மாட்டார். அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போ நீங்கள் 6வது 7வது 8வது 9வது இந்த இடத்துல சூரியன் வரும்பொழுது வக்ர நிவர்த்திக்கு போவார். கிட்டத்தட்ட இந்த குருவிலிருந்து ஒரு 220 டிகிரி வரைக்கும் இந்த சூரியன் டிராவல் பண்ணக்கூடிய நிலைப்பாடு 120லிருந்து, அதாவது வந்து 130 140 டிகிரியிலிருந்து வக்ரகதிக்கு போயிட்டு